கொம்மடிக்கோட்டை பாலாக்ஷேத்திரம் ஸ்ரீ வாலை குருநாத சுவாமி திருக்கோயில் கடந்த ஏப்ரல் 16ஆம் தேதி ஸ்ரீமத் சுவாமி அத்தியாத்மானந்த மகாராஜ் அவர்களுடன் குருவும் சிஷியர்களுமான 2 சித்தர்கள் ஜீவசமாதி அடைந்த கொம்மடிக்கோட்டை பாலாக்ஷேத்திரம் தரிசனம் செய்ய போயிருந்தோம். இயற்கை எழில் சூழ்ந்த ஒரு அற்புதமான 2 சித்தர்களின் ஜீவசமாதி. ஆனால் இங்கே தண்ணி தான் உப்பு தண்ணியாக இருக்குது. திருச்செந்தூர்லேருந்து 30 கிலோமீட்டர் தூரத்துலையும், திசையன்மலை, உடங்குடி, சாத்தான்குளம் இந்த ஊர்லேருந்து 11 கிலோமீட்டர் தூரத்துலையும், திருநெல்வேலியிலேருந்து நாங்குநேரி திசையன்மலை வழியாகவும் வரலாம். நாகர்கோவில் கன்னியாகுமரியிலேருந்து வள்ளியூர் திசையன்மலை வழியாகவும் வரலாம். திருச்செந்தூர்லேருந்து கிழக்கு கடற்கரை சாலை ஈசிஆர் ரோடு, குலசேகரப்பட்டினம், மணப்பாடு பைபாஸ் ரோடு பக்கத்து வழியாக சுலபமாக குறைஞ்ச நேரத்தில் வந்துடலாம். இந்த சித்தர் ஜீவ சமாதியை எப்போ வேணாலும் வந்து வழிபடலாம். வியாழக்கிழமை வழிபடுறது சிறப்பாக சொல்லப்படுகிறது. இங்கே வழிபடும்போது கர்ம வினைகள் நீங்கும், மன சஞ்சலம் நீங்கும், ஆனந்தம் பெருகும், அமைதி நிலவும், குடும்ப ஒற்றுமை பெருகும். இந்த சித்தர் ஜீவசமாதியில் திருமாத்திரைன்னு சொல்லி இயற்கையாக பச்சளை மூலிகையில் அரைச்சி கொடுக்குறாங்க. உடலில் உள்ள பொதுவாக எல்லா விதமான நோய்களுக்கும் அருமருந்தான் இது. வேப்பிலை, மஞ்சனத்தி இலை, வில்வ இலை, புளி இலை, எலுமிச்சம்பழ சாறு, விபூதி, திருமண் இதெல்லாம் சேர்த்து அங்கேயே வந்து அம்மி வச்சுருக்காங்க. அதில் அரைச்சி கொடுக்குறாங்க. மிக அற்புதமாக நோயெல்லாம் குணமாகுதுன்னு சொல்கிறாங்க. தினசரி 4 கால பூஜை நடைபெறுகிறது. முதற்காலம் காலை 5 மணிக்கு நடை திறப்பு, காலை 7 மணிக்கு லலிதா சகஸ்ரநாம பாராயணம், காலை 7:30 மணிலேருந்து 8 மணிக்குள்ள காலை பூஜை. 2ஆம் காலம் மதிய 11 மணிக்கு நடை திறப்பு, 12லேருந்து 12:30 உச்சிக்கால பூஜை. 3ஆம் காலம் மாலை 5 மணிக்கு நடை திறப்பு, 6 மணிலேருந்து 6:30 மணிக்குள்ளே சாயரட்ச பூஜை. 4ஆம் காலம் 7:30 மணிலேருந்து 8:30 மணிக்குள்ளே இரவு பூஜை. மாதந்தோறும் பௌர்ணமி பூஜை, உச்சிக்கால தீபாரணம் தொடர்ந்து அன்னதானம், மாலை சிறப்பு அபிஷேகம், லலிதா சகஸ்ரநாம பாராயணம், திருவிளக்கு பூஜை, ஸ்ரீ வாலாம்பிகை ஊஞ்சல் தொடர்ந்து பிரகார உலா மற்றும் தீபாராதனை, அமாவாசை பூஜை, உச்சிக்கால தீபாரணை தொடர்ந்து அன்னதானம், வளர்பிற பஞ்சமி, வராகி அம்மாளுக்கு மாலை 5:30 மணிக்கு சிறப்பு அபிஷேகம், தேவிராஷ்டமி, சொர்ணாசன பைரவருக்கு மாலை சிறப்பு அபிஷேகம். ஆயிரம் வக்ரதுண்ட மகாகாய சூரியகோடி சமப்பிரபா நிர்விக்னம் குருமே தேவோ சர்வகாரியேஷு சர்வதா.